ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க ஓ சாரி ஹேஷ்டேக் ஆரியா சாரி. இன்றைக்கி உங்களுக்கு எபிசோட் கொடுக்க முடியல. ஸோ நாளைக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் மிஸ்டர் ரெடிக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி. ஸோ அதுவும் எக்லிப்ஸ் ஒன்று வந்துச்சான், கிரகணம் ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போகலை. அவங்க நைட் டியூட்டி மூலமாக அவங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, உங்களுக்கு எபிசோட் கொடுக்கவும் முடியல. ஸோ ஐ எம் ரியலி வெரி அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. மேபி ஃபியூ மெம்பர்ஸ் இருக்காங்க என் வாய்ஸ்க்காக, என் ஸ்டோரிஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் இன்டிமேட் கூட பண்ணல தட் இன்றைக்கி ஸ்டோரி இல்லைன்னு. ஸோ அவங்க கொஞ்சோண்டு டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்ட்ஃபுல் சாரி. ஓகே, ஐ நோ தேர் ஆர் மெனி ஸ்டோரி டெல்லர்ஸ், நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க அளவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன்னா இல்லையான்னது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ எம் ஹாப்பி வித் மை ஓன் ஸ்டைல். ஓகே, அண்ட் பட் இந்த சீரீஸ் ஃபியூ மெம்பர்ஸ் இந்த சீரீஸ் நல்லா இருக்குது, நல்லா போகுதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அண்ட் தெலுங்குல ஐ திங்க் ஒன் ஆஃப் த கமெண்ட் வந்து மௌனம்க்கு அப்புறமா நான் இந்த ஸ்டோரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ உங்கள் வாய்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி காமெண்ட்ஸ் வரும்போது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே தேங்க்ஸ். Sorry. Anyways, let's get into the story. And before getting into the story, maybe இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் சின்னதாக வரலாம். பிகாஸ் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னு அது சொல்கிறேன். கோ வித் த ஃப்ளோ மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் பானு எஸ்பெஷலி அக்கா நீங்கள் ரொம்ப சின்ன எபிசோடாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, தென் லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இவங்க எல்லோரும் ரூம்ஸ் ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து 2 ரூம்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. ரிமைனிங் 3 ரூம்ஸ் வேறு ஃபேமிலிக்கு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்க எல்லோரும் வெளியே போவாங்க ஃபார் ஜஸ்ட் ஈவினிங் வாக் மாதிரி, அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏதாவது இவங்க ஆரோகியோட தங்கச்சி என் தம்பி வந்து ரூமுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிடுவாங்க கூட. ஸோ இவங்க ஸ்லோவாக ரொமான்டிக்காக வாட் நெக்ஸ்ட்னதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்லோவாக அவங்க அந்த ஸ்ட்ரீட்ஸ் மேலே ஹாப்பியாக அந்த குளிர் வேறு ஷாலு ஸ்வெட்டர் எல்லாம் ரொம்ப கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே வாக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு ஷாப் மட்டும் இருக்குது, அது கூட க்ளோசிங் செக்ஷனில் தான் இருக்குது. பட் அங்கே போயிட்டு அங்கே கேட்டால் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது மேம், அதுவும் ஒரு பிளேட் மட்டும்தான் இருக்குது அப்படின்வாங்க. சொன்னதும் ஆரோகி வந்து ரியா பக்கமாக திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்ததும் ஆக்சுவலாக எனக்கு பசி இல்லை, சரி அந்த ஒரு பிளேட்டை எடுங்க, பாதி பாதியாக சாப்பிட்லாம், வாட் இஸ் தேர், ரூமுக்கு போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னதும் சரின்ட்டு அந்த ஒரு பிளேட் மட்டும்தான் எடுப்பாங்க. அது ஒரு டிஸ்போசல் பிளேட்டு அண்ட் டிஸ்போசல் ஸ்பூன்ஸ் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. சரின்னு எப்படியோ அவங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே ஏன் நின்றுட்டு சாப்பிட்ணும், கொஞ்சம் முன்னாடி அந்த ட்ரீ கீழே இருந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க வாக் பண்ணிவிட்டு அந்த ட்ரீ கீழே இருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரு ரொமான்டிக் சீன் இது.
ஸோ அவங்க ஐ கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு சின்ன சின்ன ப்ளஷிங்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். எஸ்பெஷலி ஆரோஹிக்கு. அதுவும் ஒரே பிளேட்டில் 2 பேரும் சாப்பிட்றாங்க. அவங்க இமேஜினேஷனே வேறு ஆரோஹிது. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அது டிஸ்போசல் ஸ்பூன் இல்லையா. ஸோ அந்த ஆரோஹியோட ஸ்பூனு உடஞ்சி போயிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு முடியாது. இப்போ ஸ்பூன் உடஞ்சி போச்சு. அது கையோட சாப்பிட்லான்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்குது, கை வைக்கவே முடியாது. ஸோ எப்படி இப்போது அப்படின்ட்டு ஆரோஹி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அண்டு ரியாவை சரி நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருங்க தானே அப்படின்வாங்க. ஐயையோ, இதை எனக்கு ஃபஸ்ட்டு நான் அவுட் சைட் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன், உங்களுக்காக நான் ஏதோ ஆக்சுவலாக எனக்கு பசியே இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு கூட ரெடியே இல்லை, சரி நீங்களே ஃபுல்லாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. இதெல்லாமே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு இன்னொரு ஃபோர்க்கும் இல்லை, இப்போ எப்படி அப்படின்ட்டு ஆரோஹி கேட்பாங்க. அப்போ ரியா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா இந்த ஒரு ஃபோர்க்கே நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அது ஆரோஹிக்கு அதுக்கு மேலே என்ன தான் வேணும், ரைட்? ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. உள்ள தீன்மார் டான்ஸே ஆடிட்டே இருப்பாங்க அவங்கக்குள்ளே. ஆஹா, இது தானே சான்ஸுனா அப்படின்ன மாதிரி. ஸோ ரியாவு கூட உள்ள அப்படி தான் இருக்கும். பட் ரியா என்னென்னா அவங்க இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க இல்லையா ஆரோஹிக்கு. ஸோ அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு, பட் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஆரோஹி கேட்பாங்க ரியாவை. எனக்கு ஓகேன்னு தானே உங்களை கேட்டேன், இல்லைன்னா நான் உங்களை அப்படி கேட்டிருக்கவே மாட்டேன்ல அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. ஆமாம் இல்லை அப்படின்ட்டு ஆரோஹி சின்ன குழந்த மாதிரி சொன்னதும் சரி இப்போது சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னதும் ஏன் சாப்பிட்றேன் அப்படின்னதும் சரி நானே உங்களுக்கு விட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பூன் ஆரோஹிக்கு, ஒரு ஸ்பூன் அவங்க. ஸோ ஒரே ஸ்பூனில் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக. அந்த ஃபாக்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்னோ. ஐயோ ஐ டோன்ட் நோ. ஸோ அது கூட பிகாஸ் சொன்னேன்ல, டார்ஜிலிங் இஸ் அ வெரி கூல் பிளேஸ், அதுவும் வின்டர் வேறு. ஸோ அப்படி ஸ்னோ கூட விழுந்துகிட்டே இருக்கும். அந்த லைட்ஸ் அந்த ஸ்னோ மேலே விழும்போது அந்த ஸ்னோ வந்து பிரைட்டாக இப்படி லைட்டு மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி அவங்க பக்கத்தில் ஏதோ ஸ்டார் விழுற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ ரொமான்டிக் சுச்சுவேஷன் அங்கே. இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக அந்த ட்ரீ கீழே உட்காந்து நின்றுட்டு ஒருத்தர் ரியா அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க, இவங்களும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் சூப்பராக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நூடுல்ஸ் முடிஞ்சிடும். சரி, நூடுல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் அந்த டிஸ்போசல் பிளேட்டு அந்த ஸ்பூன் எல்லாம் அங்கே விட்டுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க 2 பேரும். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ ரியா வந்து ரொம்ப டயர்டாகிட்டோம், இல்லை தூங்கலாமா அப்படின்னதும் பட் நீங்கள் எதுவும் சாப்பிடல, கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டீங்க அப்படின்னு ஆரோஹி கேட்பாங்க. அப்போது ரியா கூட ஆமாம் ஒரே பிளேட்டு நாங்களும் நானும் சாப்பிட்டோம், அப்போது நான் எதுவும் சாப்பிட்லன்னா நீங்களும் எதுவும் சாப்பிட்லல்ல அப்படின்வாங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஆரோஹி கேட்பாங்க. எனக்கு எதுவும் வேணாம், 1 glass ஆஃப் மில்க் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள், நான் மில்க் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் அப்படின்வாங்க. சரி எனக்கும் தான் அப்படின்ட்டு 2 glasses ஆஃப் மில்க் ஆர்டர் பண்ணுவாங்க ஆரோஹி. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் மில்கெல்லாம் குடிச்சிட்டு இப்போ கொஷன் மார்க்கு, யார் எங்கே தூங்கணும்? ஒரே பெட் இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது. ஸோ ஆரோஹி வந்து ரியாவை நீங்கள் பெட் மேலே தூங்குங்க, நான் அந்த சோஃபா மேலே தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ரியா
ஏன் ஏன் அங்கே தூங்கணும்? இவ்வளோ பெரிய பெட்டு, நான் ஒருத்தி தான் இந்த பெட்டு ஃபுல்லாக தூங்க போகிறேனா? இல்லைல்ல, வாங்க என் பக்கத்துலேயே தூங்குங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னதும், அது இல்லை கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா அப்படின்வாங்க. எனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே, நீங்கள் போய் சோஃபாவில் தூங்கலாம் அப்படின்னு ரியா சொல்லுவாங்க. சொன்னதும் ஐயோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னதும், அப்போ வாங்க அப்படின்ட்டு அவங்களையும் பெட்டு மேலேயே தூங்க சொல்லுவாங்க. சொன்னதும் ஆரோஹி வந்து அவங்க 2 பேர் நடுவில் ஒரு பில்லோ வச்சுருவாங்க. அப்போது ரியா, எதுக்கு இந்த பில்லோ வைக்கிறீங்க அப்படின்னதும், இல்லை பை மிஸ்டேக் நான் அந்த பக்கம் வந்தாலும் இது பிளாக் பண்ணும் இல்லையா அப்படின்னதும், ஓ ஸோ நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை, பட் பை மிஸ்டேக் காலோ கையோ வந்துச்சுன்னா அப்படின்வாங்க. ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், ஓகே ஓகே குட் நைட் அப்படின்ட்டு 2 பேரும் தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் ரியா இமீடியட்டாக தூங்கிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு பழக்கம் இல்லையா, ஜேர்னிஸ், ஐ மீன் மெடிக்கல் கேம்ப்பு, அங்கே தூங்குறது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இமீடியட்டாக தூங்கிடுவாங்க. ஆரோஹிக்கு தூக்கமே வரல, அதுவும் ரியாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களால தூங்க முடியல. ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக, ஐயோ தூக்கம் வரல என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க, தூங்குவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம்னு யூனோ ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆல்ரெடி அவங்களுக்கு தூக்கமே வரலடா அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணும்போது, ரியா வந்து அது டார்ஜிலிங் ரொம்ப கூல் பிளேஸ் இல்லையா, எவ்வளோ ரூம் ஹீட்டர் போட்டாலும் ரூம் கூலாக தான் இருக்கும். ஸோ அந்த குளிருக்கு ரியா வந்து ஆரோஹிக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கட்டு பிடிச்சிட்டு தூங்குவாங்க ஹாப்பியாக. ஆரோஹிக்கு தூக்கமே வரல பிகாஸ் ஆஃப் ரியா. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க நெஞ்சு மேலே அவங்க தலை வச்சுட்டு ஹாப்பியாக தூங்கிடுவாங்க. இவங்க என்னடான்னா, ஐயோ நான் ஆல்ரெடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இவங்க என்னடான்னா வந்து இப்படி படுத்துட்டா என்னால் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆரோஹி கண்ட்ரோல் அப்படின்ட்டு அவங்கக்குள்ளே அவங்களே ஐ மீன் அந்த இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம், ஐ மீன் ஒரு 2:30 அந்த டைமில் அப்படியே அவங்கள ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரியாவை ஆரோஹி கூட தூங்கிடுவாங்க ஒரு டைமில். அண்டு ரியா வந்து ஹாப்பியாக 2 பேரும் சூப்பராக தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் ரியாவுக்கு வந்து 5 o'clock ஆஸ் யூஷுவல் அவங்க டெய்லி வீட்டில் எந்திரிச்சிருவாங்க இல்லையா 5க்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எந்திரிச்சிருவாங்க 5க்கு. பார்த்தா ரியா ஆரோஹி மேலே கால் கை தலை எல்லாமே வச்சுட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்க பார்த்து, ஐயோ ரியா என்னடி பண்ண நைட்டெல்லாம், ஐயோ சிச்சி அப்படின்ட்டு ஸ்லோவாக ஆரோஹியில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க பெட்டை இறங்கிட்டு ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுவாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் டோர் சவுண்டுக்கு ஆரோஹி கூட எழுந்திரிச்சிட்டு அவங்க கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு, ஐயோ நைட்டு அப்படின்ட்டு அவங்க வெக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆரோஹி. அண்ட் ரியா வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு, ஐயோ என்ன தான் பண்ணேன்னா, பாவம் அவங்க நைட்டு தூங்கினாங்களோ இல்லையோ, ஐயோ இப்போது அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனா அப்படின்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க ஹாப்பியாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்ததும் ரியா கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆரோஹி இன்னும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour கழிச்சதுக்கப்புறம் ஆரோஹி எழுந்திரிச்சிட்டு உட்காந்து குட் மார்னிங் ரியா கேஷுவலாக பேசுவாங்க. ஸோ அப்போது ரியா வந்து, அப்போது இவங்களுக்கு தெரியாது நான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து தூங்கினேன்னது.
வா அப்படின்ட்டு ரியா நினச்சிட்டே இருப்பாங்க. பட் ஆரோஹி வந்து ரொம்ப ஹாப்பியாக உள்ளக்குள்ளே டான்ஸ் சொன்னேன்ல தீன்மார் டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சரி நீங்கள் ரெடியா, சரி நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்டு டீம் மெம்பர் ஒன்று ரூம் டோர் நாக் பண்ணுவாங்க. பண்ணதும் ரியா நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மிஸ் ஆரோஹி அப்படின்னதும் ரியா ஓகே 1 மினிட் அப்படின்ட்டு ஆரோஹி உங்களுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னதும் வரேன் அப்படின்ட்டு ஆரோஹி வந்து என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து மேம் ஷார்ப் 10:30 கீழே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடுங்க, எல்லோரும் அங்கே தான் கேதர் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஈவெண்ட்டு ஷார்ப் 10:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே சார் ஷூர் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அண்ட் ஆரோஹி கூட ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா தங்கச்சி தம்பிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம 9 நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க, பிரேக்ஃபாஸ்ட்காக போயிட்டு அப்படியே நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் 9 ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்காக கிளம்பலான்னு நினைக்கும்போது ரியா இன்னும் ரெடி ஆகலை. ஸோ ஆரோஹி வந்து கேட்பாங்க, என்ன ரியா நீ இன்னும் ரெடியே ஆகலை, இட்ஸ் ஆல்ரெடி 9 இல்லையா, 10:30ன்னா ஒரு அட்லீஸ்ட்டு கீழே போய் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குள்ளே 10-10:15 ஆயிரும் இல்லை, நீங்கள் என்ன இங்கே இன்னும் ரெடியே ஆகலை அப்படின்னதும் சாரி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், ஓகே நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் உங்களை, ஓகேவா, நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. ஓகே சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் கீழே டைனிங் ஹாலுக்கு போவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை. அப்போது ஒரு அப்சரச மாதிரி வருவாங்க ரியா. ஒரு பேரட் க்ரீன் கலர் சாரீ வித் சில்வர் எம்ப்ராய்டரி, அதுக்கான மேட்சிங் இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ், ஒரு சின்ன செயின், ஃப்ரீ ஹெயிரு, வெரி பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அவங்க வந்துட்டே இருப்பாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி வாக் பண்ணிக்கிட்டு. அது ஆரோஹி பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுவாங்க. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களையே பார்த்துட்டே இருப்பாங்க. ரியா அது அப்சர்வ் கூட பண்ணுவாங்க. இவங்களுக்காக தான் ரெடி ஆகினேன், ஓகே என்னை பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு புரியுது அப்படின்ட்டு. ஸோ ஆரோஹி அவங்களையே பார்த்துட்டே இருக்கும்போது ஆரோஹியோட தங்கச்சி, என்ன இது அக்கா இப்போ வரைக்கும் நல்லா தானே இருந்தது, சடனாக ஒரு பக்கமாக பார்த்துட்டு அங்கேயே எதுக்கு பார்க்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததும் ரியா ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டே இருப்பாங்களா. ஸோ அம்மா ரியாவை பார்த்தியாம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம் இல்லை எவ்வளோ அழகாக இருக்காங்க சாரியில் அப்படின்ட்டு எல்லோரும் பேசிட்டே இருப்பாங்க. பட் ஆரோஹி இந்த உலகத்திலேயே இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்க, சம் அதர் வேர்ல்டு வித் ரியா செப்ரேட்டாக. இல்லை எல்லோரும் நம்ம மூவிஸில் பார்க்கும் பாருங்கள், எல்லோரும் ஸ்டில் பொசிஷனில் இருப்பாங்க, ஹீரோயின் மட்டும்தான் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீனில் இமேஜினேஷனில் இருக்காங்க ஆரோஹி. ஸோ அண்டு அவங்க தங்கச்சி வந்து அக்கா அம்மா கூட இருக்காங்க, தம்பி கூட இருக்காங்க, இங்கே நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுப்பாங்க. யா அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த வேர்ல்டில் இருந்து அந்த ப்ரெசன்ட் டைமுக்கு வந்துடுவாங்க ஆரோஹி. அதுக்கப்புறம் ரியா சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட வந்து ஹாய் கைஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டிங்களா, ஓவரா நான் தானா லேட்டு அப்படின்னதும் பரவாயில்ல இன்னும் டைம் இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆரோஹி ரொம்ப
ரொம்ப பாசமாக சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே ஓகே அப்படின்ட்டு, இல்லை நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. அப்படின்னதும் பரவாயில்ல, ஐ கேன் சர்வ் மை செல்ஃப் அப்படின்ட்டு, வேணும்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வாங்க அப்படின்னதும் சரின்னு அவங்க பின்னாடியே போவாங்க ஆரோஹி கூட. கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டு, ரியா கேன் ஐ சே யூ ஒன் திங் அப்படின்னதும், தாராளமாக சொல்லுங்கள் என்ன அப்படின்னதும், இல்லை யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னதும், ரியலி தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு ரியா கூட ரிப்ளை கொடுப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.